இவ்வளவு தூரம் நீங்க விஜய் பார்க்க வந்ததுக்கு உண்டான நோக்கங்கள் என்ன உங்களுக்கு? நான் தஞ்சாவூர் நியூ ஹவுசிங் யூனிட்ல இருந்து வரேன், 51வது வார்டு. நான் விஜய் பார்க்க வந்தது வந்துட்டு, நான் வந்து சின்ன வயசுல இருந்து விஜயோட தீவிரமான ரசிகை. இப்ப நான் தொண்டனா மாறிட்டேன். எங்க ஃபேமிலியில இருக்கவங்க எல்லாருமே இப்ப அவங்களுக்கு தொண்டனா மாறிட்டாங்க. சோ வந்து விஜய் வந்து ஒரு லைஃப் அச்சீவ்மெண்ட் மாதிரி பார்த்தா போதும் அப்படின்ற மாதிரி. அது எங்க தலைவர் எங்க ஊருக்கு, என் சொந்த ஊருக்கு வரப்ப எனக்கு இன்னும் அது ஒரு ஆனந்தமா இருக்கு. சோ அதனால நான் வந்த காலையில. உங்களுக்கு இந்த டைம் ஓட்டுரிமை இருக்காமா? இருக்கு. முதல் ஓட்டு யாருக்கு? நான் வந்து விஜய்க்கு தான் முதல் ஓட்டு போடணும். எனக்கு வந்து போன எலெக்ஷன்லயே ஓட்டு உரிமை வந்துருச்சு. ஆனா நான் போட்டா தலைவர் தளபதிக்கு தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம், போன வருஷமே இது ஓட்டர் ஐடி வாங்கி இந்த வருஷம் நான் எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணி இந்த வருஷம் ஓட்டு போட போறேன். உங்க தளபதி வந்து அந்த தேசத்துக்கு என்ன செய்வார்னு நினைக்கிறீங்க நீங்க? இப்ப மத்தவங்க எதிர்க்கட்சியில இருக்கவங்க என்ன செஞ்சுட்டாங்க? என் தலைவர் சொல்றதா செய்வாரு, செய்யறதா சொல்லுவாரு. என்ன சொன்னாரு, என்ன செஞ்சாருமா இது வரையும்? இப்ப வரைக்கும் அவர் வந்து ஆட்சியில வந்தா கண்டிப்பா செய்வாரு. எல்லாமே சொல்லிட்டாரு. இந்த மாதிரி வந்து கரூர் தொகுதிக்கு இவ்வளவு பண்ணுவோம், சேலம் தொகுதிக்கு இவ்வளவு பண்ணுவோம். இப்ப அதே மாதிரி தஞ்சை தொகுதிக்கும் டெல்டா மாவட்டங்கள்ல என்னன்னா இப்ப வந்து பயிர் காப்பீடு திட்டம் எங்க தலைவர் கண்டிப்பா பண்ணுவாரு. இப்ப இருக்கிறவங்க எல்லாருமே வாக்குறுதி கொடுத்தாங்க, பயிர் காப்பீடு திட்டம் பண்ணுவோம், விவசாயிகளுக்கு வந்து விவசாய கடனை அடைப்போம் அப்படின்னு சொன்னாங்க, ரத்து பண்ணுவோம் அப்படின்னாங்க. ஆனா எதுவுமே நடக்கல. விவசாயிங்க வருஷம் வந்து இறந்து போறதுதான் நம்ம பாக்குறோம். வெள்ளத்துல பயிர் நாசமா போறதுதான் பாக்குறோம். ஆனா எங்க தலைவர் வந்துட்டு அது எல்லாமே புரிஞ்சு எங்க டெல்டா மாவட்டங்களுக்கு வந்து நல்லது செய்வாரு. நல்லது செய்யறதுக்காக தான் அவர் வராரு இந்த வாட்டி. நாங்க பாபநாசம் மேற்கு ஒன்றியம் ஐயம்பேட்டையிலேருந்து வந்திருக்கோம். சுமார் நாங்கள் 300 பேருக்கு மேலே வந்திருக்கோம். எங்களுடைய தன்னார்வலர்கள் வந்து சுமார் 4 மணிலேருந்து எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. 4 மணிலேருந்து எல்லோரும் வெயிட் பண்ணி எங்களுக்கு வந்து சரியான பாசு கிடைக்கல. ஏன்னா பசங்க வந்து இந்த போலீஸ் பாதுகாப்பு, அது இவங்க கவர்மெண்ட் உத்தரவு அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட உள்ளே இருக்கிறவங்களோட வெளியில் இருக்கிறவங்க தான் அதிகமாக இருக்காங்க. எங்கள் தன்னார்வலர்களுக்கு பாசம் அவர்களுக்கான இது கொடுத்தாங்கன்னா எல்லாரையும் உள்ளே அனுப்பி நாங்கள் எல்லாருமே தளபதியை பார்த்து தளபதியை வெற்றியடை செய்வதற்கான வாய்ப்புகளை நாங்கள் எல்லோரும் பார்த்துக்கிட்டு நின்றுட்டு இருக்கோம். எங்கள் மேற்கொன்றிய செயலாளர் எல்லாருமே வந்திருக்காங்க. ஒன்றியம், மாவட்டம், கிளை கழகம், பேரூர் கழகம் அனைவரும் வந்திருக்கோம். சுமார் 300 பேருக்கு மேலே நாங்கள் எல்லோரும் வந்திருக்கோம். எங்கள் ஐயம்பேட்டையிலிருந்து எங்களுக்கு வந்து சரியான பாசு கிடைக்காதனால எல்லாருமே எங்கள் தளபதியை பார்க்கறதுக்காக உள்ளே இருக்கிறவங்களோட வெளில தான் எல்லாரும் அதிகமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தேர்தல் அறிக்கையில் வந்து மகளிருக்கான இந்த கல்வி திட்டங்கள் ஓகே, மாணவர்களுக்கான டாய்லெட் வசதி, இந்த மாதிரி அறிக்கையெல்லாம் வந்து மிக முக்கியமான ஒன்று. ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து மிக முக்கியமான ஒரு செய்தியை வந்து தளபதி அறிவிச்சிருக்காரு. மிக விரைவில் இதெல்லாம் வந்து நடைபெறும். எங்கள் தளபதி தான் அடுத்த சிஎம்.